வணக்கம் மக்களே, 30 days 30 வீடியோ போஸ்டிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 24. வீடியோ பார்க்குறது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழக்கம் போல காலையிலே எழுந்து காலேஜ் போயாச்சு. என் வெள்ளை சுவை அந்த கலரில் இருக்கு. இவனுக்கு வேற மிதிச்சு இன்னும் அழுக்கு பண்றானுங்க. நம்ம வேற திருப்பதி போயிருந்தோமா, ஆனால் பசங்க எல்லாம் லட்டு கேட்டானுங்கன்னு சொல்லிட்டு லட்டு கொண்டு வந்தேன் காலேஜுக்கு. கொண்டு வந்து கிளாஸ்ல வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோமா. லட்டு கொண்டு வந்தே நான் தான், ஆனால் எனக்கே தரமாட்டேன்னு சொல்றாங்க மக்களே. பிரிக்கிறான் ரொம்ப நேரமா பிரிச்சுட்டு இருந்தான். அப்புறம் வழியா லட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக். பிரதீப் பீட்ரூட் சட்னி கொண்டு வந்திருந்தான். பார்க்க வேற ஏதோ மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல கேண்டீன் தான். வழக்கம் போல போய் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் கிளாஸுக்கு லேட் ஓட ஆரம்பிச்சாச்சு. டக்கின் பண்ணிட்டு போய் பார்த்தா கிளாஸ்ல யாருமே இல்ல. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், கொஞ்ச நேரம் தூங்கணும். அப்படியே மதியம் இன்டர்வல் விட்டாங்க. சரின்னு சொல்லி வழக்கம் போல கேண்டீன் போயிட்டு டீ குடிச்சோம். எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிளாஸ் நடக்குது மக்களே, அதனால சாயங்காலம் லேட்டா தான் விடுவாங்க. 6:30 தான் காலேஜ்ல இருந்தே விடுவாங்க. நம்ம நண்பர் மச்சான் எங்கே இறங்கிடுறா, நான் பைக்ல கூட்டு போய் வீட்டுல விட்டுறேன்னு சொன்னா. அதனால நான் எங்க இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். எங்க அம்மா புளியோதரையும் ஃபுல் பாயில் ஒன்னும் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா நீ கேட்டரிங் சர்வீஸ் தான் போறோம். அப்ப பிரதீப் பாத்தீங்கன்னா ஈரோடு இருந்து பவானி வந்துட்டான். நான் பவானி ஆல்ரெடி போயிட்டேன். பவானில இருந்து அத்தானிக்கு 10 மணிக்கு தான் பஸ். நாங்க ஒரு 9:30 போனனால ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பஸ் வந்த உடனே ஏறி உட்காந்துட்டோம். பஸ் 10 நிமிஷம் எடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்துட்டு உட்காந்துட்டோம். ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டோம். அங்க இருந்து மண்டபத்துக்கு நடக்கணும். நைட்டு 12 மணி ஆயிருச்சு. ரோட்ல ஆளே இல்ல. நானும் பிரதீப் மட்டும் தான் தனியா நடந்து போயிட்டு இருந்தோம். ஃபிளாஷ் லைட் அடிச்சு அப்புறம் ஒரு வழியா மண்டபத்துக்கு வந்துட்டோம். மாஸ்டர் விஜய் மாதிரி கதவை திறந்துட்டு உள்ள போனோம். வலது காலில் எடுத்து வச்சு மண்டபம் கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு. அப்புறம் நான் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்கள பிக்கப் பண்ண போயிட்டோம். பிக்கப் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கியாச்சு. 2 டேவை முடிச்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.